ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான யம்மியான தட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், அப்புறம் 1 பிஞ்ச் பெருங்காய பொடி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம தட்டை பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை வந்து நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சிடலாம். ஒரு பவுலில் வந்து ஆற வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம வந்து உளுந்தம் பருப்பை வந்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம உளுந்தம் பருப்பை வந்து வறுத்து எடுக்க போகிறோம் தட்டைக்காக. அதுக்கு வச்சுருக்கிற உளுந்தம் பருப்பை இதை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா அந்த பொட்டுக்கடலை மாதிரி வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தம் பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிக்கிட்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய உளுந்தம் பருப்பையும் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம உளுந்தம் பருப்பை வந்து நல்லா வறுத்தாச்சு. நம்ம பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்சர் ஜாரில் வந்து நம்ம முதல்ல பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போது நம்ம பொட்டுக்கடலையை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அந்த பவுலுக்கே மாற்றிடலாம். இப்போ பொட்டுக்கடலையை வறுத்தாச்சு, அரைச்சாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம உளுந்தம் பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்தம் பொடியும் அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம். இந்த அரிசி மாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அரிசி மாவு வறுக்கிறதுக்கும் நான் இதே மாதிரி ஒரு பேன் தான் எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் ஊற்றாமல் இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவை வந்து நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த அரிசி மாவை வந்து வறுத்த அரிசி மாவை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அரிசி மாவை வறுத்து எடுத்தாச்சு. நம்ம உளுந்த மாவை வந்து நல்லா இப்படி ஃபைனாக அரைச்சாச்சு. பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ வாங்க தட்டை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கீழே வந்து ஒரு பவுல் வச்சுட்டு சல்லடை வச்சுருக்கேன். இந்த பவுலில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் உளுந்த மாவு, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா மாவையும் வந்து நம்ம இப்போ நல்லா சளிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம சளிச்சு வச்ச மாவில் வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கறி லீஃப், அப்புறம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பை வந்து நம்ம டேரெக்ட் சேர்க்க போகிறதில்ல. இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. இப்போ இந்த 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு வந்து நல்லா கரையட்டும். அதில் உப்பு வந்து கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இடையில க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக பொட்டுக்கடலை, அப்புறம் நம்மளுடைய உப்பு தண்ணி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த உப்பு தண்ணியோட இந்த மாவை இப்போ இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது இதில் நம்ம வந்து சூடாக்கி வச்ச எண்ணெய், அடுப்பில் வச்சு சூடாக்கி வச்ச 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா சூடாக இருக்கணும் இந்த எண்ணெய். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயோடு சேர்த்து. அப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து 1 கப் அரிசி மாவு சேர்த்து அப்போ 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ நம்ம இந்த மாவை வந்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்ம சப்பாத்தி மாவை பார்த்து உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வந்து தட்டை ஷேப்பில் உருட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம இதை வந்து குட்டி குட்டி ரவுண்டாக முதல்ல உருட்டணும். கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பாலாக இந்த மாதிரி உருட்டணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம்.
குட்டியாக உருட்டி வச்சுட்டேன், குட்டி குட்டி பாலாக. இப்போ வாங்க இதை எப்படி ஷேப்புக்கு மாற்றி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். தட்டு ஷேப்புக்கு வாங்க. நான் கீழே வந்து சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன் இதில். அப்புறம் கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சுருக்கேன். இது சென்டரில் தான் நம்ம பாலை வந்து வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்படி மூடி எண்ணெய் தடவி வைக்கல. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு சர்ஃபேஸாக இருக்கிறத வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கணும். இப்படி தான் நம்ம தட்டை வந்து உருட்டணும். அதுக்கு தான் நான் கீழே வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பால் இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்து உருட்டிக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காக உருட்டிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்து இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட தட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஷேப்பில். நீங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போது தட்டையெல்லாம் நல்லா தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போது நம்ம தட்டையை வந்து இதிலேருந்து எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டு இதை வந்து இப்படி எண்ணெயில் தூக்கி போட்டு இதை வந்து நல்லா ஒன்றொன்னா தட்டையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றொன்னா பொரிய விடலாம் மெதுவாக லோ ஃப்ளேமில். இப்போ நம்ம தட்டெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம பொரிச்சு எடுத்து இதில் வச்சுட்டோம். இப்போ இதே மாதிரியே மற்ற தட்டையெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்ம இப்போ எல்லா தட்டையும் வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். நம்ம தட்டை வந்து என்ன கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு தட்டை வீட்டிலையே செஞ்சுட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.